எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் கம்ஃபர்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ரசம் எப்படி எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டான ஃபுட்டோ அது போல இந்த பாசிப்பருப்பு கடையலும் ரொம்பவே டேஸ்டா கம்ஃபர்டா இருக்குங்க. ஹெவியான லஞ்ச் எல்லாம் எடுத்துக்காம இந்த சிம்பிளான லஞ்ச் தான் பிடிக்கும் அப்படின்னா இந்த பாசிப்பருப்பு கடையில கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சாதத்துக்கு மட்டும் இல்லாம சப்பாத்தியோட வச்சு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான இந்த பாசிப்பருப்பு கடையலை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாங்க. குக்கர்ல 1/2 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பை ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 5-6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பாருங்க, பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாசி பருப்பு நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா வெந்து வந்திருக்கு. மத்து வச்சு கடையாம அப்படியே கரண்டிலேயே மசிச்சு விட்ட மாதிரி பண்ணிக்கோங்க. மத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா ரொம்பவுமே நைஸ் ஆயிடும். நமக்கு கொஞ்சம் அங்கங்க அந்த வெங்காயம் தக்காளி பருப்பெல்லாம் தெரிஞ்சா சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி கரண்டிலேயே ஃபுல்லா கலந்து விட்டுட்டேன். பருப்பு பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பருப்புக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். சின்னதா 2 துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெருங்காய தூளா இருந்துச்சுன்னா 1/2 டீஸ்பூன் நீங்க கடைசியா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோடவே ஒரு 5-6 பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெந்து வந்த பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். குக்கரை அலசி 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு சரியா இருந்தனால எக்ஸ்ட்ரா சேர்த்தல. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம். பாருங்க, பருப்பு நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை 1 கை அளவு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்துடலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான பாசிப்பருப்பு கடையல் சூப்பரா சிம்பிளா ரெடி ஆயிடுச்சுங்க. செய்யறதுக்கு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் கூட ஆகாது. சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. சுட சுட சாதத்தோட பாசிப்பருப்பு கடையில விட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே சூப்பரா இருக்குங்க. நீங்க சப்பாத்தியோட கூட பாசிப்பருப்பு கடையில வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல இந்த பாசிப்பருப்பு கடையில நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.